உங்களோட உதவி எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து an observation log of my fianceயோட எபிசோட் 11 and 12 ரெண்டு எபிசோடையும் ஒண்ணா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் பார்ட்டி தான் இன்னும் முடியலையே. அதுக்கடுத்து நல்லபடியா பார்ட்டி முடிஞ்சிட்டு, ஆனா இன்னும் பிரச்சனை முடியல. ஹெரோனியா இருக்கல்ல, அவ வந்துட்டா ஹீரோட்ட பேசுறதுக்கு. அதுக்குள்ளேயே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கட்டுறாங்க, நம்ம பார்ட்டியா வந்திருக்கா வந்துட்டு ஹீரோட்ட கேக்குறா, ஹெரோனியாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியா ஹெரோனியா பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அப்ப இங்க வா வந்து மடியில உட்காரு அப்பதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹெரானியாவா அவ வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க என்னதான் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்திருக்குமே அப்படி இப்படிலாம் அவ பேசிட்டு இருக்க. ஹீரோ சொல்லிடுறான், உன்ட்ட நான் அதை பத்திலாம் பேச வரல, வேற ஒரு விஷயம் பேசணும், வந்து உட்காரு அப்படின்னு சொல்றப்ப, ஓ அப்ப வந்துச்சு ஒரு பிரகாசமான லைட்டு, அந்த ஸ்பிரிட்டோட லைட் வந்துச்சுல, அதை பத்தி கேக்குறீங்களா, அது என்னோட பவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர ஹீரோ சொல்றான், இல்ல இல்ல அந்த பவர் வந்து ஒரு ஸ்பிரிட்டோட பவரு. ஏன்னா இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ வந்து ஹீரோயினிக்கு குரோ, ஹீரோக்கு வந்து ஜெனோ, இது மாதிரி இந்த ஸ்பிரிட்ஸ் இருக்கிறது வந்து அரச குடும்பத்துக்கும் சில நோபல் குடும்பத்துக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த ஹெரானியா வந்து நார்மலான குடும்பத்துல இருந்து வந்தவ, அதனால அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்பிரிட் இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதனால அவ என்ன நினைச்சிட்டு இருந்தா, அது வந்து அவளோட பவர் தான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா போல. அப்பதான் ஹீரோ சொல்றான், இல்ல அது வந்து ஸ்பிரிட்டோட பவர், உனக்கு அந்த அந்த ஸ்பிரிட்டை பத்திலாம் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி அந்த ஸ்பிரிட்டை பத்தி நீ இப்ப வெளில போய் ஃபியூச்சர்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா, ஸ்பிரிட்டோட பவரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அந்த ஸ்பிரிட் வந்து எனக்கு ஃபியூச்சரை காட்டினா அப்படின்னு சொல்றப்ப, அப்படியா ஃபியூச்சரை காட்டினா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நான் தான் ஹீரோயினின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல நான் வந்து ஃபியூச்சர்ல என்னோட பார்ட்டியா கூட தான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப இவன் சொல்றா, இல்லையே நீங்க இன்னும் பொம்மை தானே, உங்களை வந்து என் கூட இருந்தா தான் மனுஷனா மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல என்னோட இந்த விதியால நிர்ணயிக்கப்பட்ட வந்து பார்ட்டியா தான், அவ என்ன மனுஷனா எப்பயோ மாத்திட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவளுக்கா ஒரே கோவமா இருக்கு, என்ன சொல்றீங்க அவ ஒரு வில்லி, அவ எப்படி உங்களை மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்பதான் ஹீரோ சொல்றான், அந்த ஸ்பிரிட் வந்து பார்ட்டியாவோட உண்மையான ரூபம் என்னன்னு என்கிட்ட காட்டினான்னா, அதே மாதிரி உன்னோட உண்மையான ரூபம் என்னன்னு அவன் காட்டினா, நீ ஒன்னும் அந்த கதையில இருக்க மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்த நார்மலான பொண்ணா தான் வந்து ஹெரோனியா இருந்திருப்பா. ஆனா அங்க படிக்கிறப்ப 4 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நோபல் லேடி எப்படி நடந்துப்பாங்க, அது மாதிரி தகுதியோட ஒரு வேற ஆளா மாறி இருப்பா. ஆனா உன்னை பாரு, 4 வருஷமா நீ என்ன கத்துக்கிட்ட, நீ இன்னும் எப்படி நடந்துக்கிற, எந்த சட்டத்திட்டத்தையும் மதிக்க மாட்ற, எந்த ரூலுக்குமே கட்டுப்பட மாட்ற. உன்னை போய் நான் வந்து ஒரு பிரின்சஸா, அதாவது இந்த நாட்டுக்கே ஒரு குயினா என்னால எப்படி மாத்த முடியும். உன்ன மாதிரி ஒரு ஆள் குயினா இருந்தா நாட்டுக்கே கெட்ட பேரு. ஏன்னா ஒரு குயின் எப்படி இருக்கணும், பொறுப்பா பக்குவமா அந்த நோபல் லேடிக்குள்ள எல்லா இதுமே இருக்கணும். அது எதுவுமே இவள்கிட்ட இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்கா, நீ வாயை மூடு, இந்த மாதிரி எந்த சீனரியுமே அந்த கேம்ல கிடையாது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எனக்கு ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே. அப்பதான் யோசிக்கிறா, ஆமா எங்க என்னோட பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஈர சொல்றான், அவன் இந்த உலகத்திலே இல்ல, உனக்காக அவன் வந்து அவனோட வாழ்க்கையை இழந்துட்டான் அப்படின்னு சொல்றப்ப, அந்த மறைஞ்சு போயிருப்பானா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இவ அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா, போயிட்டானா இப்படி நடக்க கூடாது, எனக்கு யாருமே இல்லாதப்ப அவன் மட்டும்தான் என் கூட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சோகமா இருக்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், அதோட உன்கிட்ட இந்த மெசேஜையும் அவன் சொல்ல சொன்னான், உனக்கு நான் கண்ணுக்கே தெரியலாட்டு கூட நான் எப்போதும் உன் கூடயே இருப்பேன்னு சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்றப்ப அதை கேட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அந்த பெட்டோட ரிமைனிங் அந்த ஒயிட் ரூம்ல இருந்தானா, அப்ப அந்த ஸ்பிரிட்டோட ஒரு ரிமைனிங்கா ஒரு ஸ்டோன் இருக்கு, அதை கொடுக்குறான். இதை எப்படியே அவன் கலெக்ட் பண்ணியிருக்கான். அவன் ஞாபகார்த்தமா இது மட்டும்தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கடுத்து உனக்கு பனிஷ்மெண்ட் வேற கொடுக்கணும், நான் வந்து உன்னை ஹாலில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடறான். அட்டசிலே பார்த்தா கிங்குக்கு முன்னாடி தான் ஹெரோனியாவை கூட்டு வந்திருக்காங்க. இப்போ ஹெரோனியாவுக்கு பனிஷ்மெண்ட், ஏன்னா இவ வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, பார்ட்டியா வந்து எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்தியிருக்கா, அதனால இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, அதுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னா, இது மாதிரி இவளை வந்து கான்வென்ட்டுக்கு அனுப்ப போறாங்க. இந்த நன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அது மாதிரி இடத்துக்கு அனுப்ப போறாங்களாம். அதான் சொல்றான், நார்த் சைடு ஒரு கான்வென்ட் இருக்கு, அங்க நீ போறியா இல்ல சவுத் சைடு போறியான்னு சொல்லிட்டு. இதோட நார்த் சைடு பாத்தீங்கன்னா கொடூரமான கான்வென்ட்டாம், நிறைய பேர் இறந்தும் போயிருக்கிறாங்களாம் அங்க போய், ஏன்னா பனிக்காலமா இருக்கும் நார்த் சைடு மொத்தமாவே. அதான் சொல்லிட்டு இருக்கானா. அதோட ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த நார்த் சைடுல ஒரு மிராக்கிள் நடக்குமா, நம்ம இழந்த உயிரை வந்து அங்க போய் வேண்டுனா திருப்பி அது கிடைச்சிருமா. அதை தான் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்பிரிட் வந்து இவளுக்காக அவன் வாழ்க்கையே இழந்திருக்கான், அவனுக்காக இவ ஏதோ கூட பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிக்கிட்டதான், நீ நார்த் சைடு போறியா சவுத் சைடு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவனை யோசிச்சுட்டு நான் நார்த்துக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறப்ப இவன் சொல்லியிருப்பான நோபல் லேடு மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போவான்.
அதைத்தான் வந்து பாரதியாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட பாரதியாட்ட வந்து கஷ்டமா இருக்கிறதெல்லாம் சொல்லல, எதெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி மட்டும் தான் இவள்கிட்ட சொல்லியிருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு பாத்தீங்களா, ஹீரோயின் எவ்வளவு சூப்பர் இல்ல, ஸ்ப்ரொட்டுக்காக கஷ்டமான ஒரு இடத்துல போய் கடவுள்கிட்ட வேண்டி அவனை திருப்பி கொண்டு வர போறா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சந்தோஷமா பேசிட்டு இருக்காளா. அப்படியே ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு மடியில தானே உட்காந்துருக்கா சொல்லிட்டு இருக்கான். இங்க யாருமே இல்ல, நம்ம 2 பேர் தான் தனியா இருக்கோம் அப்படின்னு சொல்றப்பயே கூட குறவும் சனம் வந்து கத்திட்டு இருக்காங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சே, இவங்கள மட்டும் என்னால அனுப்பவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே நைட் ஆயிருது. இப்பதான் ஹீரோவும் கிங்கும் உட்காந்து ஒரு உண்மையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி ஹெரோனியா பார்ட்டியாலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, விதியால நிர்ணயிக்கப்பட்டவளை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அது ஏன்னு சொல்லிட்டு இப்பதான் உண்மையே சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட கேக்குறான், அப்பா நான் அன்னைக்கே கேட்டிருந்தேன் இது விதியால நிர்ணயிக்கப்பட்டவங்களை பத்தி, ஆனா நீங்க அது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க ஒண்ணு மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரும் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உண்மை சொல்றாரு. ஆரம்ப காலகட்டத்துல இந்த அரசாங்கமே உருவாகிறதுக்கு முன்னாடி காட்டுவாசிங்களா இருந்திருப்பாங்கல்ல, அப்போ வந்து டோஜின்னு ஒரு பையன், அவன் தான் வந்து இந்த அரசாங்கத்தோட முதல் அரசன். அவன் வந்துட்டு எப்படின்னா இது மாதிரிதான் செம்ம அறிவாளி, செம்ம புத்திசாலி, ஆனா அவனுக்கு எமோஷன்ஸே இருக்காது. அதனால அவன் வந்து அப்பையிலேருந்தே சைல்ட்ஹுட்ல அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கா, ஒரு பொண்ணு. அவ கூட தான் விளாண்டுட்டு இருப்பான். ஆனா அப்புறம் வந்து இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போர் மேலதான், போர் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவன் பாட்டுக்கு போர் பண்ணி பண்ணி ஒரு பெரிய அரசாங்கத்தையே உருவாக்கிட்டான். அப்ப கூட இவனுக்கு அந்த விருப்பம் போகவே இல்லை, போர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதுலதான். திருப்பி போருக்கு போலான்னு பாக்குறப்ப அந்த கூடயே இருந்தால அந்த பொண்ணு அவ வந்து சொல்லிட்டா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காம போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவன் அதுக்கப்புறம் தான் போரை விட்டுட்டு அந்த பொண்ணோட சேர்ந்துட்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கிங்கா குயினா அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த அரசே உருவாகிருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு தான் விதியால நிர்ணயிக்கப்பட்டவ. அவ அப்படி வந்ததுனால தானே ஒரு போரை நிறுத்திட்டு ஒரு சிறந்த அரசனா மாறினாரு. அதனாலதான் விதியால நிர்ணயிக்கப்பட்டவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதோட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் கழிச்சு அந்த டோஜின் மாதிரியே அரச குடும்பத்துல ஒரு குழந்தை பிறப்பானாம். அவனுக்கும் இப்படிதான் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல விதமா இருந்துச்சுன்னா ஒரு சிறந்த அரசனா மாறுவான். இதே கொடூரமா கெட்ட எண்ணத்தோட இருந்துச்சுன்னா போர்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி முட்டாள்தனமான அரசா மாறிடுவான். அப்புறம் அரசாங்கமே அழிஞ்சு போயிருமே. அதான் அவர் சொல்றாரு. அப்படிதான் இந்த அரசுல வந்து சில குழந்தைங்க பிறப்பாங்க. அது மாதிரிதான் எனக்கு நீ பிறந்த பாக்குறப்ப நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், நான் பிறந்தோடனே ஏன்டா பிறந்தோன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்றப்ப, இல்ல அப்படிலாம் இல்ல, என்னோட வாரிசு இவ்வளவு ஒரு புத்திசாலியா பிறந்திருக்கான்னு எனக்கு சந்தோஷம். ஆனா அதே நேரத்துக்கு உனக்கு எமோஷன்ஸ் எல்லாம் இல்லாம எல்லா விதமான சந்தோஷத்தையும் வாழ்க்கையை அனுபவிக்காமையே போயிருவியே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தம். அதனாலதான் உனக்கு சின்ன பிள்ளையிலேயே பார்ட்டியாவை ஃபியான்சியா சூஸ் பண்ணேன். ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்து பாத்தீங்கன்னா பார்ட்டியா வந்து எமோஷனலான பொண்ணு. அதனால அவ கூட இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் நீ கத்துப்ப, நீனும் கொஞ்சம் மாறுவான்னு சொல்லிட்டு தான் அவளை ஃபியான்சியா சூஸ் பண்ணேன். நான் நினைச்சபடியே நீனும் மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல, அதான் ஹீரோ சொல்றான், ஆமா பார்ட்டியா கூட இருக்க வரைக்கும் நான் ஒரு நல்ல அரசனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அப்படியே அப்பா குடிச்சிட்டு தூங்கிடுறாரு. அப்புறம் அம்மா தான் வந்து எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்படியே அடுத்த எபிசோட்ல அப்படியே பார்த்தா 2 வருஷம் ஓடிருச்சு. அந்த கிராஜுவேஷன் முடிஞ்சு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஹீரோ வந்து ஹீரோயினிய பார்க்கலான்னு வந்திருக்கான். பார்த்தா ஹீரோயினியோட தம்பி வந்து ஹீரோவை போக சொல்றான், எங்க அக்கா விட மாட்டேன், எங்க அக்காவை கூட்டு போக பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பாக்குறான், அக்கா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கானு பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்றான், நான் தான் அக்காவை கல்யாணம் பண்ணிப்பேன், அக்கா தான் வந்து வில்லியாச்சுல்ல, நீங்க வில்லிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்க ஹீரோயினியை தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், என்ன சொல்லி வச்சிருக்கேட்டியா அப்படின்னு சொல்றப்ப, நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொன்னா அந்த பையன் சொல்றான், அக்கா நீ கனவுல சொல்லிட்டு இருந்த அதெல்லாம் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட என்ன சொல்றான், நீங்க பாக்கிறதுக்கு தான் அழகா இருக்கீங்க, நீங்க ஒரு டீமன் கிங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். டீமன் கிங்கா அப்படின்னு சொல்றப்ப இவ பார்ட்டியா சொல்றா, ஐயோ நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ இல்லக்கா அப்பா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றான். ஹீரோவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அவரு, இல்லப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படி கொஞ்சம் கோவத்துல பேசிட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரா. உடனே வந்து ஹீரோ அந்த பையன்ட்ட சொல்றான், நீ ஆச்சு பாரு டீமன் கிங்கும் வில்லியும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும்ல கதை அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா ஆமா வில்லியும் டீமன் கிங்கும் ஒன்னா சேர்ந்தா கதை சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுட்டு இருக்க. இந்த தம்பி பார்த்துட்டு இருக்கான். அப்படியா அக்கா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதோட ஹீரோ சொல்றான்,
அக்கா வந்து என் கூட வந்துருவாதான், அண்ணா வாழ முடியாதான், ஆனா நீ எப்ப வேணா வந்து பாத்துக்கலாம், அதோட நானும் அண்ணனா உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் அப்படியே பாத்துட்டு இருக்கான். அதோட நீ வரப்பெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியா, அப்பன்னா சரி அக்கா நீ இவர் கூட சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாட்டியா சொல்றா, நான் இந்த ஒரு கனவு நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுவே இப்ப நடக்க போகுது, நான் இவர் கூட சந்தோஷமா இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றால அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே கொஞ்ச நாள் ஓடிருச்சு. இன்னைக்கு தான் ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினி பார்ட்டியாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கான செரமோனி தான் போயிட்டு இருக்கு. இவங்க அப்படியே ஊர்வலம் வராங்க, வந்துட்டு சர்ச்சுக்குள்ள வந்து பார்ட்டியாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ போலான்னு இருக்கப்ப இந்த குரா வந்துட்டு ஒரு நோட்டு கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா கல்யாணத்துல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட்டி ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு எழுதி வச்சிருக்கா. அதான் கொடுத்துருக்கா. ஓ இதுவா, நிறைவேற்றிட்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வர அப்படியே 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஃபாதர் வந்து அந்த இதெல்லாம் பேசுவார்ல, அது மாதிரிலாம் பேசிட்டு 2 பேரும் மோதிரம் மாற்றிக்கோங்க, கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அதே மாதிரி பண்ணதுக்கப்புறம் இவ வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிருப்பா. அதே மாதிரி ஹீரோ தூக்கிட்டு போகிறான். கல்யாணத்தில் மியூசிக் ஓடணும்னு போட்டுருப்பா. அதே மாதிரி மியூசிக் ஓடுது. எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குதா. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பண்ணுவாங்கல்ல, இந்த பார்ட்டியாக கேட்டிருக்கிறது எல்லாமே நம்ம உலகத்தில் வந்து கல்யாணத்தில் என்னென்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி கேட்டிருக்கா. பார்த்தா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது போல. ஹீரோவும் அவ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செய்யறான். அதே மாதிரி இந்த பொக்கேவை தூக்கி போடுவாங்கல்ல, அடுத்து யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஹீரோயினி தூக்கி போட யாரு பிடிக்கிறான்னு பார்த்தா குரு ஏதோ கேட்ச் பிடிக்கிற போட்டின்னு நினைச்சிட்டு வந்து பொக்கையா பிடிச்சிட்டா. பார்ட்டியா பார்த்துட்டு இருக்கா. இது ஒன்றும் கேட்ச் பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்து உனக்கு தான் கல்யாணம் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே குரு வந்து ஜெனாவா பாக்குறா. ஹீரோ இதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே இன்னும் நிறைய சொல்லியிருப்பா. கேக் வெட்டணும், அப்புறம் டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எழுதியிருப்பாளா. அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படியே நைட் ஆயிருது. ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கல்யாணத்துல நடந்துச்சு, எல்லாத்தையுமே நீங்க நடத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல எப்படி இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கன்னு கேக்குறாளா. அப்பதான் வந்து அந்த புக்கு காட்டுறான், இதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஐயோ இதை படிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்த சிலே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவங்க கல்யாணத்துல நிறைய புது புது ரிச்சுவல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. நாங்களும் அப்படி பண்ணணும், எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதனால பார்ட்டியா அந்த கல்யாணத்துக்குன்னு ஒரு புக்கே எழுதி வெளியிட்டிருக்கலாம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்ட்டியா வந்து ஹீரோட்ட சொல்றா, இது மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். உன் கூட இருக்க வரைக்கும் என் வாழ்க்கை போரே அடிக்காதுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோடய இந்த சீரீஸ் முடியுது. உங்க எல்லாருக்குமே இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இனிமே சனிக்கிழமை அனிமே வராது, மான்வா சீரீஸ் போடலான்னு இருக்கேன். நிறைய புது புது மான்வா சீரீஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.